அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது. இதுக்கு முந்தைய வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டமோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அதை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட நம்ம ரெஸ்பான்ஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல. செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்னா என்ன கேட்டால், அந்த ரெஸ்பான்ஸ் படிக்கிறதுக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸை எடுத்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜெனரல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் இஸ் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஜெனரல் எக்ஸ்பிரஷன் எந்த சிஸ்டமை ரெஃபரன்ஸாக வச்சு, எந்த சிஸ்டமை கன்சிடர் பண்ணி அந்த ஜெனரல் எக்ஸ்பிரஷன் வந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஒரு பிளாகில் உள்ளது. ஸோ செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கச்சில், அதோட ரெஃபரன்ஸ், அதோட ரெஸ்பான்ஸ் படிக்கச்சில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்னா நம்ம ஏற்கனவே தெரியும். அது ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் டினாமினேட்டர் பாலினாமியல் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எஸ் என்ன இருக்கோ அதுதான் ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம். ஸோ ஹையஸ்ட் பவர் ஆஃப் எஸ் 2 இருந்துச்சுன்னா அது செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். ஸோ இங்கே அதுதான் கொடுத்துருக்கு. த ஆர்டர் ஆஃப் எ கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் டிட்டர்மைன்ட் பை த பவர் ஆஃப் எஸ். ஸோ பவர் ஆஃப் எஸ் கிடையாது, ஹையஸ்ட் பவர் ஆஃப் எஸ் in the denominator of its transfer function. So highest power of s இங்கே 2 இருக்கு. ஸோ அப்படி இருந்தால் அது செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். பட் அப்படின்னா நமக்கு எப்படி வேணாலும் ஈக்குவேஷன் இருக்கலாம். 1/s² + 2s + 3. ஸோ ஏதோ ஒரு ஈக்குவேஷன் இருக்கலாம். பட் இதை ஒரு ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் கொடுக்குது. பாருங்கள், the general expression of transfer function of a second order system is given by. ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் எப்படி டிரைவ் பண்ணுறது, டிரைவ் பண்ண போகிறதுல இது எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூடியூப் சேனலில் செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிறது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இது எப்படி வந்தது அப்படின்னு அவங்க சொல்லலை. இதே மாதிரி தான் இன்னொரு சேனல்லையும், இது ரொம்ப ஃபேமஸான சேனல். ஸோ இதுலேயும் த ஸ்டாண்டர்ட் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, சரி. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் எதுலேருந்து எடுக்கப்பட்டது, இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் எந்த ஸ்டாண்டர்ட் சிஸ்டம்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, எதுக்கு இது ஸ்டாண்டர்ட் க்ளோஸ் லூப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, இது நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் எந்த சிஸ்டமை ரெஃபரன்ஸ் பண்ணாலும் கிடைக்காது. ஏன்னா இது ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமை ரெஃபரன்ஸாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. மெக்கானிக்கல் சிஸ்டம் என்ன ரெஃபரன்ஸாக வச்சுருக்குறாங்க அப்படின்னா, மாஸ் ஸ்ப்ரிங் டேஷ்பாட் சிஸ்டமை தான் ரெஃபரன்ஸாக வச்சுருக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த நமக்கு ஏற்கனவே தெரியும், மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டமில் நம்ம பார்த்துருக்குறோம். இது மாஸ் இருக்குது, ஒரு பாடி இருக்குது, அந்த பாடியோட மாஸ் எம். தென் அதை அதில் ஒரு டேஷ்பாட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இதில் ஃபோர்ஸ் எஃப்எஃப்டிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதை இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். தென் அதனால் ஏற்படக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எக்ஸ்(t). ஓகே, ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் எக்ஸ்(t). அது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதை ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் நமக்கு எழுத தெரியும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ டேரெக்டாக நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஈக்குவேஷனாகவே எழுதிடலாம். ஓகே, என்னன்னா அந்த பாடி என்ன பாடி இருக்கோ அதோட மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் டபுள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால d² x(t) / dt² வரும். அதை நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணோம்னா s² × x(s) வரும். ஸோ மாஸ்ங்கிறதுனால டைரக்ட்லி மாஸோட, அதாவது அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சலரேஷன். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எம்மால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ m × s² × x(s). அதே மாதிரி டேஷ்பாட். ஸோ டேஷ்பாட்னா என்ன அப்படின்னா, இதுவும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கணும். டேஷ்பாட்டை பற்றியும் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இப்போது ஒரு டோர் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் டோரில் ஒருத்தர் உள்ளே போகிறாங்க அப்படின்னா அதை தள்ளிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஓகே, தென் அந்த டோர் என்ன பண்ணும், அது ஸ்ப்ரிங் ஆக்ஷன்னால அந்த லூஸ் பண்ணி கொடுக்குது. தென் அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன்னால மறுபடியும் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். ஆனால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு உடனே வருதா அப்படின்னா உடனே வராது, அது ஸ்லோவாக தான் வரும். ஏன்னா அதில் டேஷ்பாட் இருக்குது. டேஷ்பாட்னா என்னென்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், அதில் ஒரு பிஸ்டன் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரு விஸ்கஸ் ஃப்ளூயிடும் இருக்கும். ஸோ அந்த விஸ்கஸ் ஃப்ளூயிட் என்ன பண்ணும், ஒரு ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். அதோட நார்மல் மூவ்மெண்ட்டுக்கு, அந்த டோரோட நார்மல் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுது, அந்த டோர் சடனாக மூவ் ஆகிறது தவிர்க்கப்படுது. இதனால் சீக்கிரமாகவே அது டேமேஜ் ஆகிறதுலேருந்து தவிர்க்கப்படுது. ஸோ டேஷ்பாட் அப்போ அந்த இது எப்படி மூவ் ஆகுதுன்னா, நம்ம டோரை புஷ் பண்ணச்சில் அந்த அந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்க பிஸ்டன் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல அந்த விஸ்கஸ் ஃப்ளூயிட் போய் அடைச்சிக்குது அந்த கேப்பை.
ஓகே, மறுபடியும் டோரை விட்ட உடனே அந்த நபர் வந்து உள்ளே கடந்து போனோடனே அந்த டோரை விட்ட உடனே என்ன ஆகுது, அந்த விஸ்கஸ் ஃப்ளூயிட் அங்கே இருக்கிறதுனால அந்த பிஸ்டன் வந்து உடனே அதோட பொசிஷனுக்கு போக முடியாது. அந்த விஸ்கஸ் ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டியை பொறுத்து அதோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஸ்லோவாக தான் போகும். அது ஸ்லோவாக போகிறதுனால இந்த டோர் என்ன ஆகுது, ஸ்லோவாக தான் அடைக்கும். ஸோ இந்த டேஷ்பாட் வந்து இந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம காரோட டிக்கி, ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த டோருக்குள்ளேயும் யூஸ் பண்ணுறாங்க. தென் காரில் ஷாக் அப்சர்வரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டேஷ்பாட்டோட அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. இது ஏற்கனவே நம்ம வந்து மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டமில் அந்த காம்பனன்ட்ஸ் பற்றி படிக்கச்சில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது தெரியாதவங்க, அதை பார்க்காதவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். தென் அடுத்தது ஸ்ப்ரிங். ஸோ ஸ்ப்ரிங்கும் டேஷ்பாட்டும் எப்பவுமே ஒன்றா தான் செயல்படும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன ஆட்டோமேட்டிக் டோர்லையும் ஸோ அதுலேயும் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருந்துச்சு, டேஷ்பாட்டோட ஆக்ஷனும் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஒரு டேஷ்பாட்டால் அப்போசிங் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி இருக்கும். ஸோ வெலாசிட்டி வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அது வந்து d/dt of x of t ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால அதுக்கு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா அந்த அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு டேஷ்பாட் வந்து எப்படி வரும்னா s into x of s. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு டேஷ்பாட் கோஎஃபிஷியன்ட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் b into s into x of s. ஓகே, அதே மாதிரி ஸ்ப்ரிங்னால அப்போசிங் ஃபோர்ஸ் கிடைக்கும். அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ k into x of s லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா ஸோ டோட்டல் அப்போசிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அப்ளைட் ஃபோர்ஸ். டோட்டல் அப்ளைட் ஃபோர்ஸ் என்ன f of t, அதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா f of s. ஓகே, ரைட். இது ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் எக்ஸ் ஆஃப் எஸ் காமனாக இருக்குது, அதை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா மிச்ச டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். தென் எக்ஸ் ஆஃப் எஸ்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இந்த எஃப் ஆஃப் எஸ்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோம்னா அது டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ மிச்சம் இருக்கிற டேர்ம் m into s square b into x தென் k இதெல்லாம் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோம்னா அது நமக்கு டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ எக்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ms ஸ்கொயர் ப்ளஸ் bs ப்ளஸ் k. ஸோ இதுதான் இந்த சிஸ்டம்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட் அண்டர் ஜீரோ இனிஷியல் கண்டிஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் எக்ஸ் ஆஃப் எஸ், நம்ம கொடுத்த இன்புட் வந்து என்ன ஃபோர்ஸ், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸ் எஃப் ஆஃப் டி இஸ் எஃப் ஆஃப் எஸ். ஓகே, ஸோ எக்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு நமக்கு கிடைச்ச ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், இந்த சிஸ்டம்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே, சரி. இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், இந்த ஸ்டாண்டர்ட் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் என்னெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒமேகா n மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 2 ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னா ஒமேகா nங்கிறது நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி, ஜீட்டாங்கிறது டேம்பிங் ரேஷியோ. ஓகே, ஸோ இதுக்கான விளக்கம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்போ தான் நம்ம அந்த இடத்துக்குள்ளே போக முடியும், அந்த ஈக்குவேஷன் இதுலேருந்து அந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே, ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சினா என்ன அப்படின்னா அந்த எந்த ஒரு சிஸ்டம், ஸோ அந்த காம்பனண்ட்டோட இயற்கையாக இருக்கிற அது ஈக்குலிபிரியமில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சி தான் நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி. ஸோ நம்ம இப்போ டோர் வந்து நார்மலாக எப்படி இருக்குது, க்ளோஸில் இருக்குது, அது ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது, க்ளோஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அதை தள்ளிட்டு வரச்சில அதோட நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி டிஸ்டர்ப் ஆகுது. தென் அடுத்தது என்ன ஆகுது, அது இனிஷியல் பொசிஷனுக்கு வருது. ஓகே, ஸோ எவ்வளோ சீக்கிரமாக இப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம்ல, இந்த டிஸ்டர்ப் பண்ணுறதா என்னது, டேம்பிங் ஃப்ரீக்வன்சி. ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஸோ இது டேம்பிங் ஃப்ரீக்வன்சி. எவ்வளோ சீக்கிரமாக அது அந்த டிஸ்டர்ப்டு ஃப்ரீக்வன்சிலேருந்து ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சிக்கு வருது. ஓகே, ஒரிஜினல் இனிஷியல் பொசிஷனுக்கு வருது. ஸோ அதை கொடுக்கறது தான் டேம்பிங் ரேஷியோ. ஓகே, ஸோ டேம்பிங் ரேஷியோ அந்த ஃபேக்டர் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக இந்த டிஸ்டர்ப் ஆன சிஸ்டம் அதோட டிஸ்டர்பன்ஸ்லேருந்து ஒரிஜினலுக்கு வருது, அதாவது டிஸ்டர்ப் ஃப்ரீக்வன்சிலேருந்து ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சிக்கு எவ்வளோ சீக்கிரமாக வருது அதை தான் டேம்பிங் ரேஷியோ. ஓகே, ஸோ இது வந்து ஜீட்டா அப்படிங்கிறதுல நோட்டேட் பண்ணப்படுது. ஓகே, ஸோ ஒமேகா nங்கிறது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, ஜீட்டாங்கிறது டேம்பிங் ரேஷியோ, ஜீட்டா ZETA. ஓகே, இதில் இந்த மாஸ் எம்முக்கு, தென் டேஷ்பாட் கோஎஃபிஷியன்ட் பிக்கு, தென் ஸ்ப்ரிங்கோட கோஎஃபிஷியன்ட் கே, இது எல்லாத்துக்குமே அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே மெக்கானிக்கல் டேர்ம்ஸ்னால நம்ம ரொம்ப இது எப்படி வந்தது அப்படின்னு அந்த டெரிவேஷனுக்குள்ளே நம்ம உள்ளே போகலை, இதை நம்ம டிஃபைன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஓகே, என்கிட்ட நிறைய விஷயங்கள் இதுல போனோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப டீப்பாக போகிறது மாதிரி இருக்கும். அது நமக்கு ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு அது வந்து அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம டிஃபைன்டாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மாஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து அது எப்படி எழுதலாம்னா 1/ωn² இப்படி எழுதலாம். அதுக்கும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி டேஷ்பாட் கோஎஃபிஷியன்ட் ஓட ரிலேஷன்ஷிப் என்னன்னா 2 × ζ/ωn k = 1. ஓகே, ஸோ இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, மாஸ் கோஎஃபிஷியன்ட், டேஷ்பாட் கோஎஃபிஷியன்ட், ஸ்ப்ரிங் கோஎஃபிஷியன்ட் இது எல்லாத்துக்குமே கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகே, ஸோ β = 2ζωn × மாஸ் கோஎஃபிஷியன்ட் m. அதே மாதிரி k = ஸ்ப்ரிங்கோட கோஎஃபிஷியன்ட் k = ωn² × மாஸ் கோஎஃபிஷியன்ட் 1 மாஸ் கோஎஃபிஷியன்ட் m. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதாவது k/m = ωn², b/m = 2ζωn. ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. இதை வந்து நம்ம ஒரு டிஃபைன்டாக வச்சுக்கலாம். இப்போ இது எதுக்காக அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி டேம்பிங் ரேஷியோ கன்சிடர் பண்ணுறதுனால. ஓகே, ஸோ ஒரு சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஸோ அது எவ்வளோ சீக்கிரமாக அந்த அதாவது அதில் அது இருக்கிற நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிலேருந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கு, அது எவ்வளோ சீக்கிரமாக அதோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சிக்கு வரும், அது வந்து ஜீட்டாங்கிற டேம்பிங் ரேஷியோ சம்மந்தப்பட்டது. அது டிட்டர்மைன் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே, ரைட். இப்போது நம்ம இதுலேருந்து MBKவோட வேல்யூவை நம்ம எதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, s² 1/mக்கு பதில் 1/n² சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஸோ s² /ωn². bக்கு பதில் 2ζ/ωn சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஸோ நமக்கு கிடைக்கிறது 2ζ/ωn × s. ஸோ +1 கேக்கு நம்ம 1 சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ωn² எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகே, தென் எல்சிஎம் எடுத்துட்டு இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த ωn² இங்கே நியூமரேட்டருக்கு மாறிடும். ஸோ C/s/R. நம்ம இங்கே பார்த்துருக்கிற ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் என்னன்னா C/s/R தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நமக்கு கிடைச்சது ωn² s² + 2ζωn × s + ωn². ஸோ இப்படி தான் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது மாஸ் ஸ்ப்ரிங் டேஷ்பாட்டான ஒரு சிஸ்டமை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமுக்கு. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்படி எழுதிடலாம். R வந்து இன்புட்டு, தென் நமக்கு கிடைச்ச ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ωn² s² + 2ζ × ωn × s + ωn² gives output response C/s. ஓகே, இப்போது நமக்கு வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகே, எந்த ஒரு சிஸ்டமுமே கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன மாதிரியான சிஸ்டமாக இருக்கணும், க்ளோஸ்ட் லூப் சிஸ்டமாக தான் இருக்கணும். ஸோ லூப்டு சிஸ்டமாக தான் இருக்கணும். அப்போ இது வந்து லூப்டு சிஸ்டமை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பால் ரெப்ரசன்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம அதுதான் ஒரு ஸ்டாண்டர்டாக பார்த்துட்டு இருக்கோம். நான் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஆசிலேஷன் வரும். ஸோ ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் மிகவும் சிறந்ததாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் நம்ம ஒரு பிளாக் டயக்ராம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் இந்த டேர்ம் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கை எலிமினேட் பண்ணப்பட்ட ஒரு பிளாக் டயக்ராம். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்கை எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னு பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்கில் பார்த்துருக்கோம். G/s / 1 + G/s × H/s. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக். ஓகே, ஸோ க்ளோஸ் லூப் நெகட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் யூனிட்டி ஃபீட்பேக் அப்படின்னு பார்க்கச்சுல H/s வேல்யூ 1 ஆயிரும். ஓகே, ஸோ G/s / 1 + G/s = நமக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். ωn² ஸோ இந்த ஈக்குவேஷன் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் G/s கூடயும் 1 + G/s இந்த ωn² கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற G/s × ωn² நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா என்ன ஆகுது, G/s ωn² இந்த G/s ωn² கேன்சல் ஆகிடுது. மிச்சம் இருக்கிற டேர்ம்லேருந்து G/s காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு ப்ராக்கெட்டில் இருக்கிறது s² + 2ζωns, s² + 2ζωns. ஸோ இது வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ωn² மட்டும் இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவேட் பண்ணிடலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் G/s மட்டும் வச்சுட்டு
மிச்ச டேர்ம்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோம் அப்படின்னா மிச்ச டேர்ம்ஸ் எல்லாம் என்ன ஆகும், டினாமினேட்டரில் போயிடும். அப்போ g of s is equal to omega n square divided by s square into 2 zeta omega ns. ஓகே, ஸோ இது வந்து இது மூலமாக நமக்கு g of s ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ இதை வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம், ஓகே, வித் யூனிட்டி கெயினில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே இதில் ஹெச் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ என்ன, ஹெச் ஆஃப் எஸ்னு ஒரு பிளாக் இருக்கும். ஸோ அந்த ஹெச் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 1 அப்படிங்கிறதுனால நம்ம அதை இங்கே ரெப்ரசன்ட் பண்ண வேண்டாம், டைரெக்டாகவே இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் இங்கே இந்த ஆடர் கூட கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு g of s ஈக்குவல் டு ஒரு டேர்ம் கிடச்சிது, ஒமேகா n ஸ்கொயர் டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 2 zeta ஒமேகா n இன்ட்டு s. ஸோ அது இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் க்ளோஸ் லூப் சிஸ்டமால் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்ட ஒரு பிளாக் டயக்ராமாக இருக்குது. ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட க்ளோஸ் லூப் சிஸ்டம், க்ளோஸ் லூப்பால் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்ட ஒரு பிளாக் டயக்ராம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டரோட பிளாக் டயக்ராம். இதிலேருந்து நம்ம ஸோ எந்த ரெஃபரன்ஸ் எடுத்தாலும் ஸ்டார்டிங் எடுத்தோடனே இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட ஜென்ரல் பிளாக் டயக்ராம் இது தான். தென் இதை வந்து நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக்கை பார்த்து எலிமினேட் பண்ணோன்னா இப்படி வந்துடும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுதான் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன், ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரெஸ்பான்ஸ்க்காக யூனிட் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், ஸ்டெப் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டெப் சிக்னலோ இம்பல்ஸ் சிக்னலோ இன்புட்டாக கொடுத்து அதோட ரெஸ்பான்ஸை டிரைவ் பண்ணிடுவாங்க. பட் ஆக்சுவலாக விஷயம் இதுதான். செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு இங்கே கன்சிடர் பண்ணப்பட்ட விஷயம் என்னென்னா மாஸ் ஸ்ப்ரிங் டேஷ்பாட்டால் ஆன ஒரு சிஸ்டம். ஓகே, ஸோ மாஸ்னா ஒரு பாடி. ஓகே, இதில் டேஷ்பாட்டுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அது டேம்பர். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் பற்றி பேசிச்சுல சொல்லியிருந்தேன். டேஷ்பாட்டை டேம்பர்னையும் சொல்லலாம். ஓகே, ஸோ டேம்பர் ஆக்சுவலாக டேஷ்பாட் என்ன பண்ணுது, அந்த சடன் மூமெண்ட்டை ஸ்லோவாகுது. ஸோ ஒரு ஃப்ரிக்ஷன் அப்ளை பண்ணி ஒரு ஃப்ரிக்ஷன் அதுவாக கொடுத்து அந்த இம்மிடியேட் மூமெண்ட்டு சடன் மூமெண்ட்டை ஸ்லோவான ஒரு மூமெண்ட் கொடுக்குது. ஓகே, அதே மாதிரி தான் இங்கே அதனால தான் இதை டேம்பர்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே டேம்பிங் ரேஷியோ இல்லை டேம்பிங் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஒரு சிஸ்டம் இருக்குது, அது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிலேருந்து டிஸ்டர்ப் பண்ணப்படுது டேம்பிங் ஃப்ரீக்வன்சியால். தென் டேம்பிங் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக அந்த டிஸ்டர்பான ஃப்ரீக்வன்சி, அந்த டிஸ்டர்பான வேல்யூவை அது ஓவர் கம் பண்ணி அது அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை அட்டைன் பண்ணுது, அது இனிஷியல் பொசிஷனுக்கு ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வருது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த டேம்பிங் ரேஷியோ. ஓகே, ஸோ இது இன்னும் கிளியராக சொல்லணும்னா இதில் என்ன ஒரு விஷயம், இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். என்னெல்லாம் விஷயம் அப்படின்னா under damped condition, then undamped condition, critically damped condition, over damped condition பார்ப்போம். அதெல்லாம் எதுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எந்த டேர்முக்கு பார்ப்போம் அப்படின்னா இந்த ஜீட்டாவுக்கு வச்சு தான் பார்ப்போம். இந்த டேம்பிங் ரேஷியோக்கு தான் வச்சு பார்ப்போம். டேம்பிங் ரேஷியோ 0 இருந்துச்சுன்னா அன்டாம்ப்ட், அந்த சிஸ்டம் வந்து அன்டாம்ப்ட் சிஸ்டம். ஓகே, டேம்பிங் ரேஷியோ ஜீட்டா வந்து வேல்யூ லெஸ் தென் 1 பட் கிரேட்டர் தேன் 0 அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து அண்டர் டேம்ப்ட். ஜீட்டாவோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிரிட்டிக்கல் டேம்ப்ட் சிஸ்டம். ஓகே, அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஸோ எப்படின்னா என்ன, ஸோ அன்டேம்ப்டு, அண்டர் டேம்ப்டு, கிரிட்டிக்கலி டேம்ப்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டேம்பிங் ரேஷியோனா ஒரு சிஸ்டம் வந்து எவ்வளவு அதோட டிஸ்டர்ப்டான பொசிஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணி அது வந்து அதோட இனிஷியல் பொசிஷன், ஈக்குலிபிரியம் பொசிஷன், நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் அது இருக்கிற பொசிஷனுக்கு வருது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் டேம்பிங் ரேஷியோன்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? இப்போ ஒரு சிம்பிள் பெண்டலம் இருக்குது, அது என்ன பண்ணுறோம், சிம்பிள் பெண்டலம்னா ஒரு ட்வைன் இருக்குது, ஒரு த்ரெட் இருக்குது, ஒரு நூல் இருக்குது, அதில் ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு எண்டில் ஒரு பால் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா அந்த ஆடாமல் இருக்குல்ல, அது ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குல்ல, அதுதான் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. இப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு டேம்பிங் கொடுக்குறோம், ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு டேம்பிங் ஃப்ரீக்வன்சியில் அது வேறு ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகிட்டு இருக்குது. அது என்ன ஆகுது, ஆசிலேட் ஆகச்சில் ஒரு எண்டுக்கு போகுது, தென் ரிட்டர்ன் வரச்சில் அதோட ஈக்குலிபிரியம் பொசிஷனை கிராஸ் பண்ணுது, ஆனால் மறுபடியும் ஓவர் ஷூட் ஆகிடுது, மறுபடியும் ரிட்டர்ன் வருது, ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வருது, பட் ஓவர் ஷூட் ஆகிடுது. ஓகே, ஸோ இது எப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இப்படி ஆசிலேட்டே ஆகிட்டே இருந்துச்சு, அதால் அந்த இனிஷியல் பொசிஷனுக்கு, அந்த ரெஸ்ட் பொசிஷனுக்கு அந்த சிம்பிள் பெண்டலமால வரவே முடியல அப்படின்னா அந்த சிஸ்டம் என்ன சொல்கிறோம், அன்டாம்ப்ட் சிஸ்டம். அதுதான் அன்டாம்ப்ட் சிஸ்டம், அதில் வரவே முடியல. ஓகே, ஸோ அது அன்டாம்ப்ட் சிஸ்டம். அது என்ன ஆகுது, அந்த சிம்பிள் பெண்டலம் அந்த பால் எப்படியே ஆசிலேட் ஆகி அதோட ஸ்பீடு வந்து கம்மியாகி ஒரு கட்டத்தில் வந்துருச்சு அப்படின்னா அது அண்டர் டேம்ப்ட் சிஸ்டம். ஓகே, இது
கிரிட்டிக்கலி டேம்ப்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ அண்டர் டேம்ப்லாம் தெரிஞ்சுக்கிங்க, அது ஆசிலேட் ஆகி அதோட ஸ்பீட் கம்மியாக கடைசியில் அதோட இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ ஒரு கட்டத்தில் வந்துருச்சு, அது வந்து அண்டர் டேம்ப்ட். இது கிரிட்டிக்கலி டேம்ப்ட் அப்படின்னா நம்ம அந்த சிம்பிள் பெண்டலமில் இருக்கிற பாலை ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், பெண்டலம் பால் இப்படி மூவ் ஆகுது, தென் அப்படி ரிட்டன் வந்து அப்படியே ரெஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஓகே, ரிட்டன் இங்கே ஓவர் ஷூட் ஆகாமல், ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓவர் ஷூட் ஆகாமல், இங்கேருந்து இப்படி இருக்கிற பால் டிஸ்டர்ப் பண்ணப்பட்ட பால் இவ்வளோ தூரம் போயிட்டு தென் ரிட்டன் வந்து அப்படி ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வந்து உட்காந்துருச்சுன்னா அது கிரிட்டிக்கலி டேம்ப்ட். ஓகே, தென் ஓவர் டேம்ப்ட்னா என்ன அப்படின்னா, இப்படி டிஸ்டர்ப் ஆகிற பால் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு ரிட்டன் வராது, அப்படி பாதியிலே ஸ்டாப் ஆகிடும், அது ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வராது, இல்லை வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் டிபெண்டிங் அப்பான் தி வேல்யூ ஆஃப் திஸ் ஜீட்டா டேம்பிங் ரேஷியோ. பட் ஓவர் டேம்ப்ட்னா அது வர்றதுக்கு லேட் ஆகும், இல்லை வரவே வராது, அப்படியே பாதியிலே நிற்கும். ஸோ அதுதான் ஓவர் டேம்ப்ட். ஓகே, ஸோ இதுக்கு மறுபடியும் நம்ம இந்த சிஸ்டமே எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். எப்படி இந்த மாஸ் ஸ்ப்ரிங் டேஷ்பாட் இருக்கிற ஒரு சிஸ்டம், மெக்கானிக்கல் சிஸ்டமே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கும். இந்த சிஸ்டம் வந்து நம்ம ரியல் டைமில் எது கூட கம்பேர் பண்ணலாம்னா மறுபடியும் ஆட்டோமேட்டிக் டோர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் நாங்கள் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக் டோரில் ஒருத்தர் வந்து அந்த டோரை தள்ளிட்டு உள்ளே போயிட்டாரு அப்படின்னா அந்த டோர் அது அதோட பொசிஷனுக்கு வராமலே அப்படியே ஆசிலேட் ஆகிட்டே, ஸோ டு அண்ட் ஃப்ரோ மோஷன் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து அண்டர் டேம்ப்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ அதனால் யூஸ் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. ஓகே, இதே இது அந்த டோர் வந்து நம்ம புஷ் பண்ணிட்டு போயிடும், ஒரு நபர் போயிடுறாரு, அப்போ அந்த டோர் என்ன ஆகுது, அது மறுபடியும் டு அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகிட்டு அதோட ஆம்ப்ளிடியூட் கம்மியாகி ஒரு கட்டத்தில் அதோட இனிஷியல் பொசிஷனுக்கு ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது அண்டர் டேம்ப்ட். இது கிரிட்டிக்கலி டேம்ப்ட் என்னன்னா, ஒருத்தர் அந்த டோரை தள்ளிட்டு போகிறாரு, அப்படி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அடைச்சிருது. இதுதான் ஆட்டோமேட்டிக் டோரில் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ இது கிரிட்டிக்கலி டேம்ப்ட். இதே இது ஓவர் டேம்ப்ட் என்ன ஆகுது, அந்த டோர் தள்ளிட்டு போகிறாரு, அது வந்து அடைக்காது, பாதியிலே நிற்கும், இல்லை பாதியில் நின்றுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக வரும், அப்போது அது வந்து கிரிட்டிக்கலி டேம்ப்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் கிராஃபிக்கல் நோட்டேஷனோட ஒரு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்ளை பண்ணி ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதில் வந்து நம்ம டெரிவேஷன்லாம் பார்க்க போகிறதில்ல, டேரெக்டாக இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் பார்ப்போம். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ், இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெளிவாக ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்னால் என்ன, டைம் ரெஸ்பான்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ்லேயும் பார்த்துட்டோம். ஸோ ஒரு சிக்னல், ஸ்டெப் சிக்னல் அப்ளை பண்ணி வரக்கூடிய அவுட்புட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஸோ அதை மறுபடியும் டெரிவேஷனில் நம்ம பார்க்க போகிறதுல டைரெக்டாக அந்த ஃபைனல் வேல்யூ, ஃபைனல் அவுட்புட்டை மட்டும் நம்ம ஒரு டிஸ்கஷனில் கொண்டு வரோம் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஈஸி லெக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.